பெயர் ஆஷ்லி ரத்ன பிரகாஷ். பழைய காலங்களில், அந்த காலங்களில் அவர்கள் என்னென்னலாம் நம்முடைய மக்கள் கண்டுபிடித்தார்களோ, பழைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்தின பொருட்களை அவர் சேகரிப்பது என்னுடைய ஒரு ஆவலாக இருந்தது. மதுரையில் அந்த காலத்திலேயே ஒரு பியோனாவும் ஒரு கிட்டாரும் எங்கள் வீட்டில் இருந்தது. அது எபகாட் என்று சொல்லக்கூடிய பெர்லின், ஜெர்மனியில் செய்யப்பட்ட ஒரு பியோனாவாக கருதப்படுகிறது. அதில் மொத்தம் இப்பொழுது ஐரோப்பிய கண்ட்ரிகளில் 2000 மட்டுமே இருப்பதாக தெரிகின்றது. அதில் ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டில் SS காலனியில் மதுரையில் என்னிடம் இருக்கிறது என்பதை சொல்லும்போது ஒரு சந்தோஷம் எழுகின்றது. உண்மையாகவே இசையில் ஆர்வம் உள்ளதாலும், இசையின் மேல் உள்ள பற்றுதலாலும் நிறைய ரெக்கார்டுகள், இசைக்கருவிகள், இவைகளை பழைய காலத்து இசைக்கருவிகளை சேர்க்க ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாட்டை எடுத்துக்கொள்வதற்காக சிறு போர்ட்டபிள் பிளேயர் என்பதாக ஒரு பிளேயர் ஒன்று வந்தது. அது மிகவும் அரிதான ஒன்று, கிடைப்பதற்கு கிடையாத ஒன்று. மிகவும் பழமையான இங்கிலாந்தில் செய்யப்பட்ட, ஜெர்மனியில் செய்யப்பட்ட ரேடியோகிராம்களை நான் தேடி கண்டுபிடித்து அவைகளை சரி செய்து ஓடுகின்ற நிலைமையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. பழைய காலத்தில் நம்முடைய மக்கள் யூஸ் பண்ணின டெலிஃபோன்கள், பழங்காலத்தில் ஒவ்வொரு நம்பராக எவ்வாறு சுழட்டினார்கள், அவ்வாறு சுழட்டும் போது அது எவ்வாறு அது திருப்பி அது நம்பராக சென்று அடுத்தவர்களை போய் அடைந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த விதமான 2-3 ஃபோன்களையும் நான் சேகரித்து வருங்கால சந்ததியினர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன். பழங்காலத்து திராஸ் ஒன்று என்னிடம் உண்டு. பல வகையான கேமராக்கள், பல வகையான வாட்சுகள், ஜாவா மோட்டார் சைக்கிள், ST மோட்டார் சைக்கிள், புல்லட், TMC 550 என்ற அம்பாசிடர் காரும், ஒரு நல்ல ஒரு ஃபியட் காரும் இன்றைக்கும் ஓடும்படியாக அந்த ஓடும் நிலையில் வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறேன். இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவர்களோ மற்றவர்களோ ஆசைப்பட்டால் அவர்கள் பார்க்க அனுமதி உண்டு. இது கண்டிப்பாக வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக நிச்சயமாக நம்புகிறேன்.